வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவோ ஒரு பறவை கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கொதிக்கும் முகத்துடன் புயல் என ரமேஷ் உள்ளே நுழைந்தான். அதிசயமாய் வெளியே அமராமல் அவனுடைய அறைக்குள்ளேயே அவன் போய் சில நிமிடங்களில் அவனுடைய பிரிண்டர் இயங்கும் சப்தம் கேட்டது. அடுத்த மாதத்துக்கான மேகசின் டிசைனை ரமேஷிடம் காண்பிக்க போன நிரூபனும் கட்டுரை ஒன்றுக்கான திருத்தத்துடன் சென்ற பிரியாவும் வந்த வேகத்திலேயே திருப்பி அனுப்பப்பட சில நிமிடங்களில் வெளியே வந்தவன் ஜாஷரா என்ற அடிக்குரலில் அழைத்துவிட்டு உள்ளே மறைந்தான். இதுதான் அந்த அதிர்ச்சியா? விடுகதையா இந்த வாழ்க்கை? சமயம் சந்தர்ப்பம் பாராமல் அவளின் மனதுக்குள் கார்த்திக் வேறு ஹை பிச்சில் ஆரம்பித்தார். இதயம் வாய்க்குள் வந்து துடிக்கும் உணர்வுடன் எழுந்து நடந்தாள் ஜாஷ். மொத்த அலுவலகமுமே அவளை பரிதாப பார்வை பார்த்து கொண்டிருந்தது. கடைக்கண்ணில் தெரிந்தது. கதவை மெலிதாக தட்டிவிட்டு உள்ளே நுழைந்ததுதான் தாமதம். ஒரு கட்டு பேப்பர்கள் அவள் முகத்தில் வந்து விழுந்ததில் அதிர்ந்து விழித்தாள் அவள். ரமேஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அது எப்படி நீ பிளான் பண்ண 2 கட்டுரையும் உனக்கு முன்னாடியே உன்னோட அதே அப்ரோச்ல வெளியே வந்தது? எனது முகத்தின் முன்னே பறந்த பேப்பர்களை கேட்ச் பிடித்து அவள் விழிகளை ஓட்ட உண்மையிலேயே கண்ணீர் அவள் பார்வையை மறைத்தது. பழமுதிர்ச்சோலை நிறுவனருடனான பேட்டியும் அந்த இறால் பண்ணை பற்றிய கவர் ஸ்டோரியும் உண்மையில் இவற்றை நேற்று எழுதி பிரசுரித்தது செஞ்சோற்று கடன் என்ற பிளாக். அதை அவர்களின் அன்றைய மாநாட்டின் ஒப்பந்த பிரகாரமாக இருக்க வேண்டும். அதன்படி மீள் பிரசுரம் செய்திருந்தது சார்லி. இது எப்படி முடிந்தது? இந்த இருவரையும் அவள் அடையாளம் கண்டு கொள்ள பட்ட பாடுகள்தான் எத்தனை! அந்த மாவட்டத்துக்குரிய பெண்கள் அபிவிருத்தி அலுவலரின் தொடர் விளக்கத்தை பலர் மூலமாய் அலைந்து வாங்கி அவர் அடையாளப்படுத்திய 4 பெண்களில் அவள் டிக் செய்த 2 பேர் இவர்கள். அதுவும் அடுத்த 2 நாட்களில் நேரில் சந்திப்பதற்கு அவர்களிடம் நேரடியாக பேசி அனுமதியும் வாங்கி வைத்திருந்தாள். இந்த பெண்கள் தினத்தில் இந்த 2 கட்டுரைகளையும் மலை போல நம்பியிருந்த ரமேஷுக்கும் இது பலத்த அடி போலும். நீ வேலை நேரத்துல அலட்சியமா விளையாடி கொண்டிருக்காமல் கடமையை ஒழுங்காக பார்த்திருந்தால் இது நடந்திருக்காது என்று அவளை ஏதேதோ குற்றம் சாட்டியவன் இது இந்த வாரம் அவளை குறித்து வந்த 2வது கருப்பு புள்ளி என்று குத்தி காட்டினான். அது என் தவறு இல்லை ரமேஷ் என்று வாதாடினாலும் எப்படி எப்படி என்ற கேள்வி அவளுக்குள் உலா வந்து கொண்டே இருந்தது. கசங்கிய முகத்தோடு சீட்டுக்கு வந்தவள் முதல் வேலையாக அந்த செஞ்சோற்று கடன் வெப்சைட்டை திறந்தாள். சார்லி மீள் பிரசுரம் செய்த உபயத்தில் அந்த 2 கட்டுரைகளுக்கும் ஏகப்பட்ட பார்வையாளர்கள். ரமேஷ் சொன்னது சரிதான். அவள் எப்படி அந்த கட்டுரையை எழுதியிருப்பாளோ அதே போலவே கையாண்டிருந்தார்கள். அந்த பிளாக் அதற்கு முன்னே சும்மா பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் தொழில் முயற்சிகள் என 100க்கும் குறைவான போஸ்டுகள் உடனேதான் இருந்தது. இது யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் அவள் அந்த பிளாக்கின் எபவுட் பக்கத்தை திறந்தபோது பார்த்தாலும் விடமாட்டேன், பிறர் கையில் தரமாட்டேன் என்று மியூசிக் பிளேயர் ஒலிக்க ஆரம்பிக்க அவசரமாய் சிஸ்டத்தை மியூட்டில் போட்டவள் சுற்றிலும் மன்னிப்பு கோரும் பார்வையை செலுத்தினாள். எபவுட் பக்கத்துக்கெல்லாம் மியூசிக் பிளேயர் செட் பண்ணுவார்களா என்ன? எபவுட் பக்கத்தில் அவன் தன்னை பற்றி ஒன்றுமே சொல்லி இருக்கவில்லை. ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் பெரிதாக இருந்தது. ஒரு ஆப்பிரிக்க மனிதர் ட்ரம்பெட் இசை கருவியை வாயில் வைத்து இசைத்தபடி நிற்கும் படம் அது. பிளாக்குக்கும் ப்ரொஃபைல் பிக்சருக்கும் சம்பந்தமே இல்லையே என்று எண்ணிக்கொண்டு கமெண்ட்களில் யாராவது அவனின் பெயர் சொல்லி பேசுகிறார்களா என்று பார்த்தாள். அதுவும் இல்லை. சர்வ நிச்சயமாய் இது அவளுக்கான அதிர்ச்சியேதான் என்று அவளுக்கு தெரியும். 2 கட்டுரைகளும் தற்செயலாக முடியாது. அவளுக்கான க்ளூ இங்கேதான் எங்கேயோ இருக்கும். இல்லையேல் அவன் மெசேஜ் அனுப்புவான் என்று இயலாமையோடு எண்ணிக்கொண்டவளுக்கு சட்டென பொறி தட்டியது. நிரூபனின் பக்க சுவரில் மெல்ல தட்டினாள் அவள். கலையுலகத்தின் விக்கிபீடியா அவன்தானே? நிரு, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? ஸ்கிரீனை என் பக்கம் திருப்பு.
ஆ, எஸ், எனக்கு தெரியும். இவருக்கு என்ன பேருன்னா, லீ லீ இல்ல லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங். ஜாஸ் மியூசிக்கோட பிதாமகர்ன்னு இவர சொல்வாங்க. ஏன் கேட்குற? இல்ல, ஒண்ணுமில்ல. சட்டென வெளுத்துப் போன முகத்தை அவனிடமிருந்து மறைக்க போராடினாள் ஜாஸ் மியூசிக். பறந்தாலும் விடமாட்டேன். அவனேதான். மனதுக்குள் ரயில் ஒன்று தடதடத்து இலக்கின்றி பாய்ந்தது. அவளை ஆழமாய் பார்த்த நிரூபன், 4 மணியாச்சு, புறப்படு போகலாம் என்றபடி கணினியை ஷட் டவுன் செய்து அவளையும் இழுத்துக்கொண்டு நேராக அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் புகுந்து அவளின் முன்னே அமர்ந்து கொண்டு இருவருக்கும் 2 ரோல்ஸும் ஆர்டர் செய்துவிட்டு, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? மறைக்காம சொல்லு என்று கரிசனையாய் கேட்டபோது அவளுக்கு அவனிடம் மறைக்க முடியவில்லை. மை காட் பேபிமா, இது வெறும் ஃப்ராங்க் போல தெரியல. புரியுது எனக்கு. அப்புறம் என்ன டேஷ்க்கு வடைய வாங்கி தின்னுட்டு ஜாலியா இருந்த? அப்போ அத அவ்வளவு சீரியஸா எடுக்கல நிரு. அத விடு, அந்த நம்பர கொடு என்று கேட்டு வாங்கியவன் யாருக்கோ ஃபோன் செய்து யார் என்று பார்த்து சொல்லும்படி அந்த நம்பரை கொடுத்தான். தீரஜ், என் ஃப்ரெண்டு, உன்னோட சிம் கம்பெனியில பெரிய போஸ்ட்ல இருக்கிறவன். நம்பரை ட்ரேஸ் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்கான். டென்ஷன் ஆகாத, சாப்பிடு. முறுமுறுவென கடிபட்ட ஸ்பிரிங் ரோலை சுவை தெரியாமல் சாஸில் தொட்டு மென்றபடி அவர்கள் மௌனமாய் காத்திருக்க ஒரு 15 நிமிடங்களில் நிரூபனுக்கு மீண்டும் அழைப்பு வந்தது. நீ கொடுத்த நம்பர் மிஸ்டர் டெரிக் ஜோர்டனோடது. அவர் அனித்ரா ரெசிடென்சில ஒரு டிரெக்டர். இப்ப அவர்தான் ஜிஎம்மாவும் இருக்கார். என்னை ஏதும் பிரச்சனையில மாட்டி விட்டுடாதடா என்றபடி ஆளில்லாத தேவாலயத்தில் கடைசி பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்து கொண்டு பீடத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் ஜாஷ். பீடத்தில் இருந்த சிலுவை அவளையே நோக்குவது போலிருக்க, சிலுவை மரத்தின் இரு பக்க கிளைகளும் நீண்டு தன்னை நோக்கி வருவதான பிரம்மையில் இப்போது அவள் மனம் தன்னை இழந்து கொண்டிருந்தது. நேற்று இரவு அவனிடமிருந்து எந்த மெசேஜும் வரவில்லை என்று அவள் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்க, மறுநாள் விடிந்தபோது அவளுடைய அப்பார்ட்மெண்ட் கதவிலேயே நாரதர் படம் போட்ட ஸ்டிக்கர் ஒன்று புதிதாய் தோன்றி அவளை கலங்கடித்திருந்தது. நாரதர் கலகம் நன்மைக்கே என்ற வசனம் வேறு உபரியாக. ஓடி சென்று அவள் இல்லாத பொழுதில் யாராவது தேடி வந்தார்களா என்று கேட்டால், வயரிங் வேலை செய்ய வந்த பையன்களை தவிர யாரும் வரவில்லை என்று அடித்து சொன்னார் செக்யூரிட்டி. அதில் யாரை என்று தேடுவாள் அவள்? அனித்ராஸின் இலக்கத்தை இணையத்தில் பிடித்து தொடர்பு கொண்டு அந்த டெரிக்கை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டபோது அவர்கள் அவளிடம் மீட்டிங் பற்றிய சுருக்கத்தை கேட்டார்கள். அவள் அதை என்னவென்று சொல்வாள்? அன்று பேசிய பெண்ணின் பெயர் ஞாபகம் வர, சுஹாசினியுடன் பேச முடியுமா என்று கேட்டு பார்த்தாள். அதற்கு அப்படி ஒரு பெயரில் யாருமே அலுவலகத்தில் இல்லை என்று பதில் வந்தது. எந்த பக்கம் போவதென்று தெரியாமல் முட்டிக்கொண்டு தவித்தவள் கால் போன போக்கில் நடந்து தேவாலயத்தை நாடி வந்திருந்தாள். அவளுக்கே எல்லாம் யூக நிலையில் இருக்கும்போது யாரிடம் என்னவென்று சொல்ல? நாரதர் கலகம் நன்மைக்கே என்றால் என்ன அர்த்தம்? அவனின் செயல்கள் நன்மைக்கே என்று சொல்ல வருகிறானா? ம் இதே வேகத்தில் போனால் ரொமேஷ் அவளை துரத்தப் போவது சர்வ நிச்சயம். இவ்வளவு நாளும் அவனது நடவடிக்கைகளை வைத்து பார்க்கும்போது கொஞ்சம் விளையாட்டுத்தனமான குறும்புக்கார வில்லனாகவே அவனை அவளால் எண்ண முடிந்தது. இறைவா, அவன் சீரியஸ் வில்லனாக இருந்துவிடக்கூடாது. அவள் யாருக்கும் எந்த பாவமும் செய்ததில்லை எனும்போது இந்த ஜோர்டனுக்கு மட்டும் அவள் மேல் என்ன கோபம்? இறைவா, ஒரு வழியை காட்டு. உருக்கமாய் ஜெபித்தாள் அவள். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அவள் முடித்துவிட்டு எழ முயன்ற வேளை அந்த இறைவனே அனுப்பியவர் போல ஃபாதர் மத்தியாஸ் ஆல்டர் வழியாக உள்நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். எப்போதாவது ஒரு தடவை தேவாலயத்தின் பாடகர் குழாம் பயிற்சிக்கும் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையையும் தவிர மற்ற வேளைகளில் ஆலய பக்கமே எட்டி பார்க்காத பெண்ணை சனிக்கிழமை காலையிலேயே ஆலயத்தில் பார்த்த ஆச்சரியம் அவருக்கு. அவள் எழுந்து தன்னை நோக்கி வருவதைக் கண்டு புன்னகையோடு அங்கேயே தேங்கி நின்றார் ஃபாதர் மத்தியாஸ். ஹலோ ஜாஷரா, இன்னைக்கு ஃப்ரீயா? ரிலாக்ஸா சர்ச் பக்கம் வந்திருக்க போல இருக்கு. போன சண்டே வர முடியல ஃபாதர், அதான் இன்னைக்கு வந்தேன். சரி சரிம்மா, அடுத்த சனிக்கிழமை ஈஸ்டர் கொயர் பிராக்டிஸ்க்கு வந்துடு. என்ன, எங்களுக்கு ஆட்கள் போதாது. அடுத்த ஞாயிறு ஈஸ்டரா? அப்படி என்றால் நாளை குருத்தோலை ஞாயிறா? மறந்தே போனோமே. எண்ணங்களில் தொலைய ஆரம்பித்தவள் ஃபாதர் மத்தியாஸ் தன் பதிலுக்காய் காத்திருப்பதை உணர்ந்து, கண்டிப்பா ஃபாதர்,
என்று உறுதியளித்தாள். அவள் சொல்லவும் விடை பெறுவது போல தலையை அசைத்து கொண்டு அவர் திரும்பிய போதுதான் ஜாஷிற்குள் அந்த எண்ணம் உதித்தது. இவரிடம் கேட்டால் என்ன? அந்த ஜோர்டன் பிரபலமானவன் என்பதோடு அவன் கிறிஸ்டியனாக இருப்பதால் ஃபாதருக்கு அவனை தெரிந்திருக்க கூடுமே. ஃபாதர், ஒரு ஹெல்ப். சொல்லுமா. பை எனி சான்ஸ் உங்களுக்கு அனித்ரா ரெசிடென்ஸ் ஜிஎம் டெரிக் ஜோர்டனை தெரியுமா? நல்லாவே தெரியுமே. அவனோட பசங்க ஷெரினுக்கும் ஜீவாவுக்கும் எங்க சர்ச்சில் தானே ஞான ஸ்நானமே கொடுத்தோம். ஓ, உனக்கு தெரிஞ்சிருக்க முடியாதுதாம்மா. அவனோட வைஃப் 2 வருஷம் முன்னாடி இறந்ததுக்கு பிறகு அவன் சர்ச்சுக்கு வர்றதையே நிறுத்திட்டான். நீ இங்க வந்ததே போன வருஷம் தானே. ஆனா அவன் ரொம்ப நல்ல பையனாச்சு. நீ ஏமா தேடுற? கல்யாணமாகி 2 குழந்தைகளுக்கு அப்பாவா இப்படியெல்லாம் செய்கிறான்? நினைவே கசந்து வர, இல்ல ஃபாதர், சின்ன வயசுல பெரிய உயரத்தை தொட்டிருக்கார். ஒரு இன்டர்வியூ பண்ணி போஸ்ட் பண்ணா பலருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நினைச்சேன். கான்டாக்ட் தான் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஒரு வழியாய் சமாளித்தாள். கவலையை விடு, நான் அவங்கிட்ட பேசிட்டு கால் பண்றேன். தேங்க்ஸ் ஃபாதர். வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தவளை அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு தொலைபேசி இலக்கம் அழைத்தது. மாம், அனித்ராஸிலிருந்து பேசுறோம். நான் ஜிஎம் டெரிக்கின் பிஏ சாந்தி. உங்களுக்கு இன்று 11 மணி அளவில் ஜிஎம்ஐ சந்திக்க வசதிப்படுமா என்றபடி. மாவாவது மையாவது வந்துடுறேன் என்ற உறுதி கூறியவள் கடிகாரத்தை பார்க்க நேரம் 10 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. அவசரமாய் வீட்டுக்குள் ஓடி குளித்து ஒரு ஜீன்ஸ் டாப் ஓவர் கோட்டுடன் காரை கிளப்பிக் கொண்டு அனித்ராஸ் நோக்கி விரைந்தாள் அவள். மனதில் என்ன பேசுவது, அவனை எப்படியெல்லாம் நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல கேள்வி கேட்பது என்றெல்லாம் பக்காவாய் ஒத்திகை நடைபெற்று கொண்டிருந்தது. கம்பெனியின் பிரம்மாண்டத்தில் கவனத்தை செலுத்தாமல் ஐடியை கொடுத்து அனித்ராஸின் விசிட்டர் ஐடியை வாங்கிக் கொண்டு அவர்கள் காண்பித்த கண்ணாடி காரிடாரில் நீளமாய் நடந்து ரிசப்ஷனை அடைந்தாள் ஜாஸ். டெரிக்கின் விருந்தினர் என்பதாலோ என்னவோ உடனடியாக குளிர்பானம் வழங்கப்பட்டு அவள் குடித்து முடித்ததும் நேரடியாகவே மீட்டிங் ரூமுக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டாள். சரியாக 11 மணிக்கு அறைக்குள் பிரவேசித்தான் அந்த டெரிக் ஜோர்டன். அவன் மேல் அவள் பதித்த முதல் பார்வையிலேயே நான் தேடி வந்தவன் இவனாக இருக்க முடியாது, இவனுக்கும் அந்த நாரதர் கலகத்துக்கும் வடைகளுக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்க முடியாது என்ற மனது அடித்து சொல்ல, ஜாஷ் சங்கடமாய் இருக்கையில் ஒரு முறை குறுகி நிமிர்ந்தாள். அவன் மாநிறமாய் உயரமாய் இருந்தான். உச்சி முதல் கொண்ட உள்ளங்கால் வரை நான் பணத்தில் குளித்தவன் என்று பறைசாற்றி கொண்டிருக்க, மேல் அதிகமாய் ஒரு இறுக்கமும் கண்ணில் காரணமில்லாத கோபம் ஒன்றும் நீங்காமல் அவன் முகத்தில் பூத்திருந்தன. சரி, இவன் அந்த தவறில் சம்பந்தப்படாவிடனும் இவன் கம்பெனி பெயரையும் இவனுடைய சிம் கார்டையும் அல்லவா உபயோகித்து தவறு நடக்கிறது. ஆகவே பதில் சொல்லும் கடப்பாடு இவனுக்கு உண்டே. நிமிர்ந்து உட்கார் ஜாஷ் என்ற தனக்குள்ளே சொல்லிக் கொண்டவள். ஹலோ சார், நான் ஜாஷரா. ரீட்மி மேகசினில் கண்டென்ட் ரைட்டரா இருக்கேன். ஃபாதர் மத்தியாஸ் அனுப்பினார். ஆக்சுவலி அவரிடம் உங்களை பேட்டி எடுக்க வேண்டும் என்று பொய்தான் சொன்னேன். ஆனால் நான் வந்த காரணம் அதுவல்ல. புன் சிரிப்பை முகத்துக்கு தந்தபடி சில பல மூச்சுக்களை வெளிவிட்டு தன்னை சமாளித்து கொள்ள முயன்றாள் அவள். மறுபக்கம் அவன் முகமோ படு விகாரமாய் மாறியிருந்தது. உள்ளே உதறல் எடுக்க தொடங்கிய மனதை, நீ வரணும், பழைய பன்னீர் செல்வமா வரணும் என்று உற்சாகப்படுத்தியவள். சார், என் பிரச்சனையில நீங்களும் சம்பந்தப்பட்டிருப்பதால் மட்டுமே உங்களை தேடி வந்தேன் என்று ஆரம்பித்தாள். அதற்குள் கையை தூக்கி நிறுத்தியவன், வெக்கமே இல்லையா உன் இனத்தாருக்கு? ஒரு ஆண் தனியாக இருக்கிறான் என்றால் இப்படியா படையெடுத்து வந்து மேலே விடுவீர்கள்? வார்த்தைகளை கடித்து துப்பினான். வாட்? எழுந்தே விட்டாள் ஜாஸ். சார், வார்த்தை அளந்து பேசுங்க. இங்க யாரும் உங்க மேல வந்து விழலை. சும்மா இருந்தவளுக்கு வேலை தரேன்னு மாறி மாறி கால் பண்ணி தொந்தரவு பண்ணது நானா நீங்களா? ரைட்டர் அல்லவா, நன்றாக கதை சொல்கிறாய். இந்த தடவை அது ஒர்க் அவுட் ஆகவில்லை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். லூசாயா நீ? ஒருத்தர் என்ன சொல்ல வருகிறார் என்று கூட கேட்காமல் ஏதோ அஷ்யூம் பண்ணி பேசிக்கொண்டே போகிறாய். தோ பார், கால் ஹிஸ்டரி கூட வைத்திருக்கிறேன். இது உன் கம்பெனி நம்பர் தானே? கோபத்தில் ஏக வசனத்தில் பொங்கியபடி போனை அவனிடம் காண்பித்தாள் ஜாஷ். அவனோ, இது கம்பெனியின் இன்டர்னல் நம்பர். கம்பெனி ஊழியர்கள் யாரும் உன் மீது மயக்கத்தில் இருக்கலாம். அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது.
நீ வேண்டுமானால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாரேன் என்ற உதட்டை சுழித்தான். சாதாரணமாக அவன் முன்னே அமர பெரும் முயற்சி தேவைப்பட்டது ஜாஷராவுக்கு. இப்படி ஒரு முசுட்டு பைத்தியக்காரனை அவள் என்றுமே பார்த்தது இல்லை. சுஹாசினின்னு ஒரு பொண்ணு தான் என் கூட பேசினா. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் என் வேலையில தலையிடுறது, எனக்கு மிரட்டல் எஸ்எம்எஸ் அனுப்புறது, இதெல்லாம் யார்? இதை பண்ற ஆள் இந்த நம்பரைத்தான் யூஸ் பண்றான். இது உங்களோட பர்சனல் நம்பர் சார். அதாவது உங்களுக்கு தெரியுமா? ஆவேசமாய் டிஸ்பிளேயில் இருந்த அந்த நம்பரை அவன் முன் நீட்டி காண்பித்தாள் அவள். என்ன காரணமோ சுஹாசினி என்ற பெயரை கேட்டதும் அவனுக்குள் தணலை அள்ளி கொட்டிய கோபம் வரும் போலும் பல்லை கடித்தபடி, இந்த நம்பர் தொலைஞ்சு போய் 1 வருஷமாச்சு என்றான் ஒவ்வொரு வார்த்தையாக. அப்படியே பொத்தென்று நாற்காலியில் சரிந்தாள் ஜாஸ். இதை அவள் ஏன் யோசிக்க மறந்தாள்? இந்த சிம் கார்டை எடுத்தவர்கள் உரியவன் யார் என்று தெரிந்து கொண்டு அவனை வைத்து அவளிடம் விளையாடுகிறார்கள். தொலைந்தால் டீஆக்டிவேட் செய்ய வேண்டியதுதானே? செய்தேன், ஆனால் ரீஆக்டிவேட் செய்ய முடியாதென்று இல்லையே. அதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். பிரச்சனை வந்தால் அது நான் இல்லை என்று வெகு சுலபமாக ப்ரூவ் செய்யலாம். இப்போது நீ கிளம்புகிறாயா? கோபத்தில் உதடுகள் படபடவென நடுங்க எப்படி வந்தேன் என்றே தெரியாமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் ஜாஷ். சை, என்ன மனிதன் இவன்! சம்பவம் நடந்து 3 மணி நேரமாகியும் அவளுக்கு கோபம் அடங்கவில்லை. நிரோவுக்கு அழைத்து நடந்ததை சொன்னவள் சாப்பிடக்கூட தோன்றாமல் கட்டிலில் சுருண்டு கொண்டிருந்தாள். மாலை 3 மணி அளவில் அதே தொலைபேசி இலக்கத்தில் இருந்து கண்ணீர் வழிய சிரிக்கும் ஸ்மைலிகள் அவளை நோக்கி படையெடுத்தன. டெரிக் ஜோர்டனிடம் சண்டைக்கு போனாயா? ஹ ஹ ஹ. அவன் சும்மாவா விட்டான்? ஹ ஹ ஹ. எதற்காக உனக்கு இந்த துப்பறியும் சாம்பு வேலை? பார்த்ததுமே புரிந்து போகாதா அவன் நான் இல்லை என்று? அவன் பெண்களை கண்டாலே விழுந்து குதறுவானே, சேதாரம் அதிகமோ? இப்போ தேவையே இல்லாமல் அவன் வாயில் விழுந்து விட்டு வந்திருக்கிறாயே, போவதற்கு முன்னால் என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னாயா? அடி பலம் போலிருக்கிறது. வழக்கமாக கிடைக்கும் இன்ஸ்டன்ட் பொங்கலை காணோமே. அவனுடைய எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இருந்தவள் கடைசியில் தாங்கவே இயலாமல், உன் ஆட்டத்தை நான் எப்படி அடக்குகிறேன் என்று இனிமேல் பார் என்ற பதிலுக்கு அனுப்பிவிட்டாள். ஐ ஆம் வெயிட்டிங். பரமபதம் கேள்விப்பட்டிருக்கிறாயா? அதில் வரும் பாம்பு நான். நீ எவ்வளவுதான் ஏணிகளில் ஏற முயன்றாலும் உன்னை விழுங்கி என் வயிற்றுக்குள்ளேயே நிரந்தரமாக வைத்துக் கொள்வேன். இதற்கு எந்த பதிலும் அனுப்ப முடியவில்லை அவள். இவன் யார் என்று தெரிவதை விட இவனை எப்படியாவது மூக்குடைப்பதே முக்கியமான விஷயம் என்று அவளுக்கு தோன்றிவிட்டது. நாளைக்குள்ள ஏதாவது செய்யணும். அவள் இணையத்தை மேய்ந்த போது காலிங் பெல் அடித்து அழைத்தது. அவசரமாய் கதவை திறந்த போது ஒரு வெள்ளை பெட்டியோடு வாசலில் ஒரு ஆன்லைன் டெலிவரி நிறுவனத்தின் பணியாள் நின்று கொண்டிருந்தான். ஜாஷின் முகத்தில் அவளையும் அறியாமல் சிரிப்பு விரிந்தது. காரணம், பெட்டிக்குள் இருந்த பலமான பிரியாணி வாசம் மூக்கை துளைத்து கொண்டிருந்தது. அவன் ஒரு ரசனையே இல்லாதவன். அவன் பேசியதை நினைத்து, நீ சாப்பிடாமல் இருந்து விடாதே, பிறகு தெம்பாக ஏணியில் ஏற முடியாது, பாம்பு விழுங்கிவிடும் என்ற வழக்கம் போலவே நோட்டும் வைத்திருந்தான். சிரிப்பும் பசியுமாய் பிரியாணியை பார்த்து ஒரு வாய் உள்ளே தள்ளியவள், ரொம்ப நல்லா இருக்கே என்று வேறு சிலாகித்தாள். சாப்பிட்டு முடித்து கணினியில் சிறிது நேரம் செலவிட்டவள் பிறகு காரை எடுத்துக்கொண்டு வெளியே விரைந்தாள். என் அன்புள்ள எதிரியே, இந்த ஜாஷ் யார் என்று உனக்கு சரியா தெரியலடா. இன்னைக்கு தெரிஞ்ச பணி. அவள் முகத்தில் வெகு நேரம் அந்த சிரிப்பு இருந்தது. என் இமெயிலை நீ ட்ரேஸ் செய்கிறாய் என்பது தெளிவாகவே புரிகிறது மிஸ்டர் எதிரி. நான் பாஸ்வேர்டை மாற்றினால் கூட அதை உடைக்க உனக்கு சில நிமிடங்களே தேவைப்படலாம். நான் அதை செய்யவில்லை. உன் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு சென்சேஷனல் இஷ்யூ ஒன்றை நான் கவர் செய்து போஸ்ட் பண்ணி ஒட்டுமொத்த பார்வையாளர்களையும் என் போஸ்டுக்கு வரவழைத்து காட்டவில்லை என்றால், என் பெயர் ஜாஷ் இல்லைடா. பாம்பை பிடிக்கும் முன்னாடி அதோட பல்லை பிரஷ் பண்ணணும். சச்ச, பல்ல புடுங்கணும். படிப்பை முடித்து 1 வருடமாய் அவள் ஊடகத்துறையில் இருந்தும் இத்தனை சுவாரஸ்யமாய் போட்டி மனப்பான்மையுடன் அவள் இயங்கியதே இல்லை. நரம்புகளில் இதமான பரபரப்பு ஒன்று இடையோடி போக உடல் சிலிர்த்தாள் அவள். பாம்பை தாண்டி ஏணியில் ஏறுவதற்கு அவளுக்கு கிடைத்த வாய்ப்பு மதியம் வெளியான பல்கலைக்கழக மாணவர்களின் அறிக்கையே.
பல்கலைக்கழகத்தின் கலை பீடத்தில் தமிழ் மாணவிகள் கட்டாயம் சேலை அணிய வேண்டும், ஆண்கள் தோடு போடக்கூடாது. இப்படியான விதிமுறைகள் திடீரென நோட்டீஸ் போர்டில் நிர்வாகத்தினரால் நேற்று ஒட்டப்பட்டதாம். அதில் முக்கிய சர்ச்சையை கிளப்பியது. சேலையை கட்டாயமாக்கியதும் அதற்கு காரணமாய் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம் என்ற காரணம் சொன்னதும் பெண் மாணவர் ஒன்றியமும் பெண் இயலாளர்களும் பல ஆண் மாணவர்களும் ஏற்கனவே முகப்புத்தகம் ட்விட்டரில் அதற்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்தாலும் இன்று விடுமுறை காரணமாக மாணவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் திங்கள் முதல் பகிஷ்கரிப்பு அறிவித்திருந்தார்கள். மாணவர் குழுக்களுக்கிடையேயே இது குறித்து பல வேறுபட்ட கருத்துக்கள் உலவித் திரிந்தது. முகப்புத்தகத்தில் கமெண்ட்டுகளை பார்த்தபோது புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் முதற்கட்டமாக ஹாஸ்டல்களில் இன்றும் நாளையும் போஸ்டர்களை வைத்து மௌன போராட்டத்தை ஆரம்பிப்பதாக அறிவித்திருந்தார்கள். அவளுக்கு தெரிந்தவரை சார்லி சாப்ளினின் சனி ஞாயிறு தினங்களில் ஆக்டிவாக இருப்பதில்லை. திங்கள்தான் இந்த விஷயத்துக்காக களம் இறங்குவார்கள். அவர்களை தவிர ஃபுல் கவராக இந்த செய்தியை வெளியிட வேறு யாரும் போட்டி இல்லை. மற்றவர்களுக்கு இது வெறும் செய்தியாகவே படும். ஆகவே இதைவிட வேறு சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைக்காது. கையில் கேமராவோடு உள்ளே நுழைந்து தன்னை காட்டிக்கொள்ள அவளுக்கு இஷ்டமில்லை. அவளுடைய ஐபோன் IV மட்டும் போதும் என்ற முடிவுடன் போட்டிருந்த ஓவர் கோட்டை கழற்றி போட்டுவிட்டு பாடு கேஷுவலாக பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவி போலவே ஜாஷும் உள் நுழைந்து விட்டாள். ஆண் பெண் சமத்துவத்தை பேணுவோம். கலைபீட பெண்கள் சேலை கட்டி கொண்டால் மட்டும் கலாச்சாரம் காக்கப்பட்டு விடுமா? கலாச்சாரம் என்பது வெறும் உடையால் ஆனது அல்ல. அது ஒரு இனத்தின் ஒட்டுமொத்த பண்புகளின் கூட்டு. மக்களின் மனநிலை மாற்றத்துக்காய் ஏதும் நடவடிக்கை எடுங்கள். 10ஆம் பசலித்தனமான கொள்கைகளை கைவிடுங்கள். ரோமாபுரியில் ரோமன் போன்று நடந்து கொள்ள சொல்லுங்கள். ஆனால் இதைத்தான் அணிந்தாக வேண்டும் என்று வற்புறுத்தாதீர்கள். குழந்தை கற்பழிப்புக்கும் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கும் என்ன காரணம்? அவைகள் மட்டும் கலாச்சாரத்தின் அங்கங்களாகி விடுமா? ஆச்சரியம். இது போன்ற பதாகைகளுடன் புல்வெளியில் அமர்ந்திருந்தது அதிகம் ஆண்களே. இவைகள் வெறும் போராட்டத்துக்கான வசனங்களா இல்லாமல் உணர்ந்து சொல்வார்களாயின் ஆரோக்கியமான சமூக மாற்றம் ஒன்று இங்கேயே ஆரம்பித்திருக்கிறது என்று மகிழ்வாய் சொல்ல முடியுமே. ஜாஷராவின் மனதில் எண்ணங்கள் ஓடின. அவர்களில் ஒருத்தியாய் புல்வெளியில் அமர்ந்து கொண்டவள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர்களின் அபிப்பிராயங்கள் வாத பிரதிவாதங்களை அவதானித்துவிட்டு மெல்ல மெல்ல தான் யார் என்பதை வெளிப்படுத்தி மாணவர்களோடு பேசினாள். அவர்கள் சந்திக்கும் முதல் பத்திரிகையாளர் அவள்தான் போலும். ஆவேசமாய் தங்கள் தரப்புக்காய் பேசினார்கள். அவர்களே அவளுக்கு புகைப்படம் எடுக்கவும் உதவினார்கள். அவர்கள் மூலமாகவே கலை பீடாதிபதி மற்றும் துணைவேந்தர் சில பேராசிரியர்கள் ஆகியோரின் தொலைபேசி இலக்கத்தை வாங்கி கொண்டு பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த போன் மூலமே அவர்களை பிடித்து இந்த பிரச்சனை தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் கேட்டறிந்தாள். பிறகு வீடு வந்து அதை ஆழமான நடுநிலையான கட்டுரையாக படங்களுடன் தொகுத்து அம்மா ஜென்னியின் மெயில் ஐடி மூலம் ரமேஷின் பர்சனல் ஐடிக்கு அனுப்பி வைத்தாள். அவன் 1-2 திருத்தங்களோடு உடனேயே பிரசுரிக்குமாறு பதில் அனுப்பினான். அதை ரீட்மீ தளத்தில் பிரசுரித்துவிட்டு முக புத்தகத்திலும் ஷேர் செய்துவிட்டு தான் சற்று முன் பேசி தொடர்புகளை பெற்று வந்த மாணவர்களை முக புத்தகத்தில் பிடித்து டாக் செய்ய பார்த்து கொண்டிருந்த 1 மணி நேரத்திலேயே கட்டுரை வைரலாய் பரவியது. ரமேஷ் போன் பண்ணி பாராட்டி தள்ளிவிட்டான். அவளுக்கு அது மட்டும் போதாதே, பாம்புக்கு பல் பிடுங்கவும் வேண்டுமே. பாம்புக்கு அவள் சொந்தமாய் நிர்வகித்து வந்த பிளாக்கை கட்டாயம் தெரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையில், கண்ணா, எப்போதுமே காத்து ஒரு பக்கம் அடிக்காது, மகுடிக்கு மயங்காத பாம்பும் இருக்காது என்று கொட்டை எழுத்துக்களில் டைட்டில் போட்டவள் கடல் திரைப்படத்தின் பாடலான மகுடி மகுடி பாடலை போஸ்ட் செய்தாள். கூடவே பார்க்கிறவர்களுக்கு அவள் ரசித்த பாடல் ஒன்றை பகிர்ந்திருக்கிறாள் என்றே தோன்றட்டும் என்ற நினைவில் அந்த பாடலின் வரிகளையும் தேடி பிடித்து சேர்த்தாள். அகில உலகை அழிக்க நினைக்கும் கலியுக சகினி போதும், நீ ஊதும் மகுடி, நான் எதிர், நீ புதிர், நான் மகுழிடா, நீ பாம்பு. அத்தோடு நிறுத்தி இருக்கலாம். அவன் தன்னுடைய பிளாக்கை பார்க்காமல் விட்டுவிட்டால் அத்தனை முயற்சிகளும் வேஸ்ட் அல்லவா? அந்த போஸ்டின் முகவரியை காப்பி செய்து
அந்த பாம்பின் இலக்கத்துக்கு அனுப்பிவிட்டு வாயெல்லாம் பல்லாய் அன்று தூங்கப் போகும் வரை சுற்றித் திரிந்தாள். ஆனால் சோகம், பாம்பிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை மொபைலை எடுத்து பார்த்து கொண்டே இருந்தவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. நாளை காலை 7 மணிக்கு சர்ச்சில் இருக்க வேண்டுமே. குருத்தோலை ஞாயிறு ஆயிற்றே. வெள்ளை நிற டாப்பும் கருப்பில் வெள்ளி பூக்களிட்ட பாட்டியாலா வாட்டத்தையும் அயன் செய்து வைத்துவிட்டு சமைத்தபடியே ஜென்னியோடு மற்றும் அப்பாவோடு பேசி சாப்பிட்டு நேரத்தோடேயே தூங்க போய்விட்டாள் ஜாஷரா. மறுநாள் காலையும் ஞாபகமாக மொபைலை எடுத்து பார்த்துவிட்டே அவள் தயாராக சென்றாள். ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அன்றைய நாள் குருத்தோலை ஞாயிறு. ஜீசஸ் தாழ்மையை நினைவுறுத்த ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி சீடர்கள் ஒலிவ மரக்கிளைகளோடு உடன் வர எருசலேம் நகரை பவனியாக வந்த தினத்தை நினைவு கூறும் நாள். அதைத் தொடர்ந்தே அவரது இறப்பு, ஈஸ்டர் என்பன அடுத்த வாரம் வரும். குருத்தோலை ஞாயிறு வழிபாடு முழுக்க முழுக்க அவர்களுடைய ஆலயத்தில் குழந்தைகளாலேயே நடத்தப்படும். ஆராதனை ஆரம்பிக்கும் முன்னர் மக்கள் அனைவரும் சற்று தூரத்தில் இருந்து குருத்தான இளம் பச்சை தென் ஓலைகளை உயர்த்தி பிடித்தபடி பாடல்கள் பாடிக்கொண்டு தேவாலயத்தை நோக்கி பவனியாக வந்து அன்றைய ஆராதனையில் பங்கு கொள்வார்கள். ஆலய முகப்பிலேயே அனைவருக்கும் தனித்தனியாக குருத்தோலைகளும் பாடல் தாள்களும் வழங்கப்பட குழந்தைகள் அந்த குருத்தோலைகளில் சிலுவை செய்து உயர்த்தி பிடித்தபடி உற்சாக வலம் வருவர். அன்றும் கொஞ்சம் முன்னேயே புறப்பட்டு சென்றதினால் ஃபாதர் இவள் கையில் ஆசிர்வதிக்கப்பட்ட குருத்தோலை கட்டுகளை கொடுத்து வாசலில் வருபவர்களுக்கு விநியோகிக்குமாறு நிறுத்திவிட்டார். அவர்களின் ஆலயத்தில் கிட்டத்தட்ட 150 குடும்பங்கள் இருப்பார்கள். இப்படியான நாட்களில் வேறு சர்ச்சை சேர்ந்த மக்களும் ஆராதனைக்கு வருவதுண்டு. அத்தனை பேருக்கும் அவள் ஒருத்தி மட்டும் விநியோகிப்பது சரி வராது என்பதால் இன்னும் 2 சிறுவர்களை பிடித்து 3 இடங்களில் மூவரும் நின்று சமாளித்து கொண்டிருந்தனர். சர்ச்சுக்கு வலப்புறம் இருந்து ஆரம்பிக்கும் குட்டி பாதையின் மூலையாக இவள் நின்று கொண்டிருந்தாள். கொடுக்க கொடுக்க மக்கள் கூட்டம் குறையாமலே இருக்கே என்று இவள் அயர்ந்த நேரம் பின் கழுத்தோரம் ஏதோ நெருடியது. சட்டென திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. பூச்சி ஏதும் வந்திருக்கும் என்று தட்டிவிட்டு தனக்கு முன்னே இருந்த கடைசி சிறுவனுக்கு குருத்தோலை கொடுத்தாள் அவள். அக்கா, சிலுவை செய்ய தெரியுமா என்று அவன் கேட்க, இரு என்றபடி குனிந்து ஓலையை மடித்து அவனுக்கு அவள் சிலுவை செய்து கொடுத்தாள். இது சின்னதாயிடுச்சே, எனக்கு நீளமா வேணும் அடம் பிடித்தான் அவன். சிலுவை செஞ்சா ஓலை சின்னதா தானடா போகும் பக்கி என்று விழித்தவள். கொஞ்சம் இரு என்றபடி அந்த சிலுவைக்கு பின்னே இன்னொரு ஓலையை செருக அது நீளமாய் ஆனது. சிறுவன் மகிழ்ச்சியாய் அதை வாங்கி கொண்டு ஓடிவிட்டான். அப்பாடா என்று இவள் ஆஸ்வாசமாய் சாய்ந்த நேரம் இம்முறை கையில் குறுகுறுப்பு. சர்வ நிச்சயமாய் அவள் கையில் ஓலைதான் பட்டது. மறுபடியும் திரும்பி பார்த்தால் இப்போதும் அங்கே யாரும் இல்லை. எதற்கும் இருக்கட்டும் என்று கொஞ்சம் நகர்ந்து ஆட்களின் நடுவில் போய் நின்று கொண்டாள். கொஞ்சம் படபடப்பாக கூட இருந்தது. ஒரு வழியாய் அனைவரும் வரிசையில் நிறுத்தப்பட்டு தேவாலயத்துக்கு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து குறுத்தோலைகளோடு பவனி தொடங்கியது. இவளோடு ஜொபித்தா என்றொரு பெண்தான் வருவாள். இன்றைக்கு அவளை காணாத காரணத்தால் தன்னை பார்த்து புன்னகைத்த ஒரு வயதான பெண்மணியின் பின்னே போய் இவளும் வரிசையில் நின்று கொண்டாள். அந்த பெண்மணியின் பாடல் பேப்பரை பார்த்து பாடியபடி வரிசையில் நடந்து கொண்டிருந்தவள் சிறிது நேரத்தில் தான் உணர்ந்தாள் அவள் கையில் இருந்த குறுத்தோலையை காணவில்லை என்று. கடவுளே, கீழே போட்டு விட்டாளா என்ன? சுற்றி பார்த்து நிதானமாய் ஆராய வரிசையில் நகரும் மக்கள் விடுவதா இல்லை. அவளுக்கு பின்னால் ஒரு சிறுவன் கையில் 2 ஓலைகளை ஆட்டியபடி வந்து கொண்டிருந்தது கண்ணில் பட கண்களால் அவனிடம் ஒன்றை கேட்டாள். அவனோ முறைத்தபடி கைகளை பின்னே இழுத்து கொண்டான். விட்டா அவங்க அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துடுவான் போல இருக்கே. யாருக்கும் தெரியாமல் அவனுக்கு பழிப்பு காட்டிவிட்டு திரும்பி கொண்டாள் அவள். எல்லோரும் குருத்தோலையை உயர்த்தி பிடித்தபடி வர அவள் மட்டும் குருத்தோலை இல்லாமல் நடக்க ஒரு மாதிரியாக இருந்ததால் வரிசையில் நன்றாக உள் நுழைந்து தன்னை மறைத்து கொள்ள முயன்றாள் ஜாஷ். இப்போது பவனி ஒரு வளைவில் திரும்பி ஆலயத்தை நோக்கி வந்திருக்க வெகு வேகமாய் அனைவரையும் தாண்டி கொண்டு
மேலும் மேலும் முன்னே சென்று கொண்டிருந்த ஒரு நெடியவன் அவளது கவனத்தை மொத்தமாய் ஈர்த்தான். இதயம் படபடக்க ஆரம்பித்தது. கேஷுவலாக ஒரு வெள்ளை ஷர்ட்டும் பழுப்பான கருப்பு டெனிமும் அணிந்திருந்தவன் இவளைப் போலவே கைகளில் 2 3 பிளாஸ்டிக் பேண்டுகளை அணிந்து கொண்டிருந்தான். இந்த உருவம் இவன் என்று அவள் தடுமாற, சரியாக அந்த வளைவில் பின்புறம் திரும்பி இவள் கண்களை பார்ப்பது போல குறும்பாய் ஒரு சிரிப்பை சிந்தி கண் சிமிட்டிவிட்டு திரும்பும் முன்னர் 2 கைகளையும் உதறுவது போல அவன் நீட்ட, 2 கைகளிலும் 2 குருத்தோலைகளை வைத்திருப்பது தெளிவாகவே புரிந்தது. பிறகு அவனுடைய கையை ஒரு குட்டி பெண் கரம் பிடித்து இழுக்க அவன் வளைவில் மறைந்து போனான். சில கணங்களில் நடந்து முடிந்த இந்த காட்சியில் ஸ்தம்பித்து சட்டென நின்று விட்டவள் பின்னே வந்து கொண்டிருந்த பெண்ணின் காலை மிதித்து சாரி கேட்டுவிட்டு மெதுவாய் வரிசையில் இருந்து விலகி கரையோரத்துக்கு வந்து பின் ஓட்டமாய் முன் சென்று பார்த்தபோது அவனை எங்கும் காணவில்லை. எங்கெங்கும் வெள்ளை நிறமும் குருத்தோலைகளும் ஆட பவனியின் தொடக்கம் இப்போது தேவாலயத்தை தொட்டிருந்தது. அவன் முகம் அவளுக்கு நன்றாகவே நினைவில் இருந்தது. மறக்கும் முகமா அவனது? லிப்டில் அவனை கண்டதை விட அந்த பிரம்மை தந்த பாதிப்புதான் அவளுக்கு அதிகமாக இருந்தது. இப்போது நினைத்தாலும் உடல் நடுங்கும். அவனா இவன்? அந்த கண்கள் அவன் தான் என்று சத்தியம் செய்தன. அவன் அவளை பார்த்து சிரித்தது, கண் சிமிட்டியது எல்லாம் நிஜமா? இவ்வளவு பெரிய பவனியில் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு 20 பேர் நடந்து கொண்டிருக்க அவன் அப்படி புன்னகைத்து கண் சிமிட்ட எப்படி முடியும்? அவன் கையில் இருந்தது அவளுடைய ஓலையா? ஏதேதோ எண்ணிய மனதுக்கு சட்டென ஒரு குட்டு வைத்தாள் அவள். ஓலைகள் எல்லாமே ஒரே போலத்தான் இருக்கும். அவளுடையதற்கு அவள் என்ன அடையாளமா போட்டு வைத்தாள்? அத்தோடு அவன் அவளுடைய ஓலையை பறித்து ஒளித்து வைத்து விளையாட அவள் என்ன குழந்தையா? மொத்தமாய் குழம்பி போனாள் அவள். அன்று ஆராதனைக்கு தலைமை தாங்கியது ஒரு குட்டி பெண். 7 8 வயதிருக்கும். இன்னும் மழலை மாறாத அவளது உபசரிப்புகளில் மக்கள் கட்டுண்டு உட்கார்ந்திருந்தார்கள். இவளோ தலையை சுழற்றி அவன் எங்கும் தென்படுகிறானா என்று பார்த்து கொண்டிருந்தாள். ஆராதனையில் கவனம் செல்லவே இல்லை. அவன் சர்ச்சின் பால்கனியில் இருந்தால் தெரியாதுதான். ஆனாலும் கம்யூனியன் எடுப்பதற்கு கீழே இறங்கி வந்துதானே ஆக வேண்டும். திருவருட் சாதனம் பெறுவதற்காய் வரிசைகளில் வந்து முழங்காலிட்ட கூட்டத்தை இவள் விழிகளால் சல்லடை போட்டும் அவன் சிக்கவில்லை. ஆராதனை முடிந்ததும் யாரோடும் பேசாமல் ஓடிப்போய் வெளியே நின்று கொண்டு வெளி வருபவர்களில் அவன் இருக்கிறானா என்று கவனித்தாள் அவள். அவன் தென்படவே இல்லை. யார் யாரோ வந்து ஏதேதோ பேச இயந்திரமாய் பதில் சொல்லியபடி கூட்டத்தினரை கண்களால் அலசிக் கொண்டிருந்தவள் கடைசியில் அவன் அங்கில்லை என்ற முடிவுக்கு வந்தாள். அப்படியாயின் இப்போதும் அவள் அந்த முகத்தை கற்பனைதான் செய்திருக்கிறாள். இல்லாவிடின் கண்ணில் பட்ட சில கணங்களில் அப்படி மாயமாய் மறைய அவன் என்ன மாயக்காரனா? உனக்கு ஏதோ ஆகிவிட்டது ஜாஷ். ஃபாதர் கிட்ட சொல்லி ஆசிர்வதிக்க சொல்லணும். தலையில் தட்டி கொண்டு தன்னுடைய குருத்தோலை தொலைந்து போனதால் அந்த வருடம் முழுவதும் வீட்டில் வைப்பதற்காய் புதிய குருத்தோலை ஒன்றை வாங்கி அதில் சிலுவை செய்து கொண்டு வலப்புறமாயிருந்த கார் ஷெட்டை நோக்கி நடந்தாள் அவள். அதே நேரம் அந்த மாயக்காரன் அதே தேவாலயத்தின் இடப்புற பாதையில் அன்றைய வழிபாட்டுக்கு தலைமை தாங்கிய சிறுமி அவனோடு ஏதோ சண்டையிட்டபடி உடன் நடக்க இடக்கையில் இருந்த குருத்தோலைக்கு முத்தமும் வலக்கையால் அந்த சிறுமிக்கு ஒரு குட்டும் வைத்து சிரித்தபடி இடப்புறமான கார் ஷெட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.